அனைவருக்கும் வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் தொடர்பான சில கருத்து பதிவுகளை நாங்கள் இடையிடையே வழங்கி வருகிறோம். நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இறுதியாக என்று அல்ல, இந்த யுத்தமானது ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. அதன்படி இறுதியாக இப்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி அமெரிக்காவானது ஒரு சமாதான திட்டத்தை நோக்கி ஒரு முன்மொழிவுகள் சிலவற்றை ஈரானிடம் சமர்ப்பிப்பதற்கு முயற்சித்திருக்கிறது. அதன்படியான அறிவித்தல், அமெரிக்கா தனது நிலைப்பாட்டின்படியான அறிவித்தலை வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை ஈரான் முற்றாக நிராகரித்து விட்டது என்பது அறிய முடிகிறது. ஆனால் அந்த நிராகரிப்பின் எதிர்விளைவாக மேலும் அமெரிக்கா வழங்கிய அந்த திட்டத்தை நிராகரித்தாலும் அந்த நிபந்தனைகளை ஏற்க மறுத்தாலும் பேசுவதற்கு தயார் என்ற வகையான செய்திகளும் ஊடகங்களில் வருகின்றது. இந்த செய்திகளின் உண்மைத்தன்மைகளை உறுதிப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஈரான் தனது கொள்கையிலிருந்து பின்வாங்கப் போவதாகவும் தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் அமெரிக்காவை தாங்கள் நினைத்தது போல் ஒரு வீழ்ச்சி பாதைக்கு சென்று வீழ்ச்சி பாதையை நோக்கி நகர்த்த முடியாது என்ற ஒரு இரகசிய திட்டத்துடன் தான் இந்த யுத்தத்தை ஈரானும் அதற்கு பின்புலமாக இருக்கும் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் இந்த யுத்தத்தை நீட்டிக்க விரும்புகின்றன. ஆனால் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் மிக மோசமான தாக்குதல்களை ஈரான் மீது தொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவிலிருந்து ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் படைகளும், ஜப்பான் கடற்பகுதியில் இருந்த மரைன் படையும், மேலும் அதிவிசேட 82வது படைப்பிரிவைச் சேர்ந்த ஒரு படைப்பிரிவும் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது. ஒரு புறம் பேச்சுவார்த்தையும் மறுபுறம் யுத்தத்திற்கான ஆயத்தங்களும் செய்து கொண்டிருப்பது மாறுபாடான சிந்தனையை ஏற்படுத்துகிறது. இவ்வாறான நகர்வுகளை பொதுவாக அமெரிக்காவின் ஒரு ஸ்டைல் என்றே சொல்லலாம். பொதுவாக பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நாடுகளின் மீது திடீரென்று தாக்குதல் நடத்துவது அமெரிக்காவின் ஒரு தந்திரம். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஈரானுடனான யுத்தத்திற்கும் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டே அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதின் விளைவாகத்தான் இன்று மத்திய கிழக்கு உட்பட உலகம் முழுவதும் ஒரு யுத்தமேகம் சூழ்ந்த பகுதியாகவும் பொருளாதார தளம்பல் நிறைந்த ஒரு சிக்கலான கட்டத்திலேயும் நகர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கிறோம். ட்ரம்ப் அவர்கள் பொதுவாகவே இன்று ஒரு கருத்தும் மறுநாள் வேறு ஒரு கருத்தும் அதன் பிறகு வேறு ஒரு கருத்துமாக தெரிவித்துக் கொண்டிருப்பார். ஆனாலும் அவர்களுடைய உள்ளார்ந்த திட்டங்கள் ஒரு நிலையானதாகவே இருக்கும். அதாவது ஈரான் விடயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படியாவது ஈரானை பணிய வைத்து விட வேண்டும் அல்லது அதனை தாக்கி அழித்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அந்த யுத்தம் நகர்ந்து கொண்டிருக்கவில்லை என்பதுதான் தற்போதைய கள நிலவரம். நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போல் இந்த யுத்தமானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான தோல்வி முகத்தின் ஆரம்ப புள்ளியாகவே கருத முடியும். ஏனென்றால் ஈரானால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களும், ஈரானுக்கு பின்புலமாக இருக்கும் சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளின் விருப்பங்களும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஈரானுடைய இராணுவ பலத்தை குறைமதிப்பீடு செய்து இவர்கள் ஆரம்பித்த யுத்தத்தின் விளைவு இன்று ஈரான் இந்த யுத்தத்தின் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதிய வகை ஏவுகணைகளையும் புதிய வகையான ஆயுதங்களையும் அறிமுகப்படுத்தி தாக்குதல் செய்யும் நிலையில் ஈரானிடம் உள்ள வேறு விதமான இரகசியமான ஆயுதங்கள் என்னென்ன இருக்கின்றது என்று கூட இந்த நாடுகளால் கணிக்க முடியவில்லை. அதனால் ஈரானை அவ்வளவு எளிதாக வென்று தங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினமானது என்றே எங்களுடைய கருத்து.